அவனாசிபாளையத்துல இருந்து வந்து போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும், பல்லட கொலை வழக்குப்படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவனும் ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டு தான் இருந்தோம். காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம். 9 மணி போலதான் வருவோம். அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. நின்று விசாரிச்சிருப்பாங்க. நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும். அதுவும் கூட என்னை பொருட்படுத்தாம எங்களை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி டைம் சொல்லு, நேரத்தை சொல்லு, மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா, கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா, ஆட்டோல எந்த வழியா போன அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்கதான் கொலை பண்ணிட்டு கட்டிய குத்தி எடுத்திருக்கிற, அதான் துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்சம் ரூபாய் தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்சம் ரூபாய் கூட தரேன்டா, நீ கேஸ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரா பொண்ணு, நான் கேஸ ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் சார்.